தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த ஐயாக்கனு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு கரும்புகளை கொள்முதல் செய்வதில் லஞ்ச முறைகேடு என்ற புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து? அம்மா, விவசாயினாலே பிச்சைக்காரன் அர்த்தமா? அடிமைகள். தேர்தல் வந்தால் நாங்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. தேர்தல் போயிடுச்சுன்னா அடிமை மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்க ஒரு டன் கரும்பு சாதா கரும்பு, சக்கரை கரும்பு 90 ரூபாய்க்கும் போது வாத்தியாருக்கு 90 ரூபா சம்பளமா? இன்னைக்கு வாத்தியாருக்கு சம்பளம் 1 லட்சம் ரூபா. ஏன்னா கரும்பு 3150 தான் தர்றாங்க. அதே போல இன்றைக்கு இந்த 35 ரூபா கொடுக்கறதே எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுமா. ஒரு கரும்பு இன்னைக்கு 80 ரூபா கொடுத்தாதாமா கட்டுப்படி ஆகும். ஆனா அது பாதி ரேட்டு தான் அரசாங்கம் தருது. அந்த பாதியிலேயே எடுத்துக்குவாங்க. எதுக்கு? கரும்பு வெட்டுக்கூலி எடுத்துக்குவாங்களா, அதுக்கு தூண்டு போற கூலி எடுத்துக்குவாங்களா, எல்லாம் எடுத்துட்டு மீல் தான் தருவேங்கிற. அதுலயும் 10% லஞ்சம் கேட்டா எப்படிமா நான் வாழ்றது? ஏமா, எல்லாரும் இந்த ஜனநாயக நாடுமா. இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கரும்புக்கு மட்டும் ஏமா இப்படி அநியாயம்? இங்க கரும்பு மத்திய சர்க்காரும் சொல்லிச்சு, இப்ப இது பிரைம் மினிஸ்டர் கிவ் 2 times profitable price for agriculture ப்ராடக்ட்னு சொன்னாரு மோடி ஐயா. 2 மடங்கு லாபம் தரும் விலை. 2700 ரூபா வித்த கரும்பு ஒரு டன் கரும்புக்கு 8500 ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு 3850 தராரு. இந்த பக்கம் அந்த கரும்பு விலையிலேருந்து செங்கரும்பு போட்டு பிழைக்கலான்னா 70-80 ரூபா விற்க வேண்டிய கரும்பு 35 ரூபாய்க்கு எடுத்து இந்த 35 ரூபாய்க்கு வெட்டுக்கூலி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லாம லஞ்சமும் கேட்டா நாங்க வாழ்றதா சாவறதாமா? எங்களை காப்பாத்துறதுக்கு மோடி 8100 தரதுக்கு 3150, அந்த ஸ்டாலின் ஐயா 4000 தர ஒரு டன் கரும்புக்கு எங்களுக்கு கொடுக்கறது 3000 தான். அது மாதிரி செங்கரும்புலையும் இப்படி பண்ணுனா விவசாயி வாழ்றதா சாவறதான்னே தெரியலம்மா. எங்களை காப்பாற்ற வேண்டிய அரசெல்லாம் எங்களை பிச்சைக்கார மாதிரி அடிமை மாதிரி பாக்குறாங்கம்மா. அதனாலதான் இது மாதிரி அரசு அதிகாரிகள் எவ்வளவோ மாசம் நல்ல சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் எங்களை போட்டு பிச்சு அடிச்சு, நீங்க கரும்புக்கு லஞ்சம் கொடுத்தாதான் கரும்பு எடுப்பேன், 10% கொடு 20% கொடு அப்படின்னு கேட்கல. என்னம்மா நியாயம் இருக்கு? அவர்களை தண்டிக்க வேண்டிய கடமை மாநில சர்க்காருக்கு இருக்கிறது. மாநில சர்க்கார் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி எடுக்கலைன்னா பெரிய போராட்டம் நடத்துக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். ஐயா, அதே மாதிரி லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பற்றி உங்களோட கருத்து? ஏமா, அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினாங்கன்னா அவங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லுமா, வேலையை விட்டு நீக்க சொல்லுமா? அதானே செய்யணும். சஸ்பெண்ட் பண்ணி வேலையை விட்டு நீக்கணுங்கிறது தானே செய்யணும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஐயா.